என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலை விரிக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்க. மற்றவங்க உங்களை முகஸ்துதி செய்யும் பொழுது அது உங்கள் மனதுக்கு ரொம்ப மனரம்யமாக காணப்படும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, உங்கள் கால்களுக்கு அவங்க வலை விரித்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை எதில் விழத்தள்ளலாம் அல்லது எதில் நீங்கள் விழுந்து போவீங்கன்னு சொல்லி ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் செய்கிறது எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் அவர்கள் உங்கள் நலம் விரும்பிகள் அல்ல, மாறாக நீங்கள் விழுந்து போவதற்கான தருணத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முகஸ்துதி செய்கிறவன் பிறன் கால்களுக்கு என்ன செய்கிறானா? வலை விரிக்கிறானாம் பாருங்க. வலை விரித்தல் என்று சொன்னால் எதிலையாவது ஒன்றில் போய் அவர்கள் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்வார்கள் பாருங்க. இவைகளெல்லாம் நாம் இந்த உலகத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். மிக முக்கியமாய் வேலை ஸ்தலங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். உயர் அதிகாரிகளை சில பேர் எப்பொழுதுமே முகஸ்துதி செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயத்தை வாங்கணுன்றதுக்காகத்தான். ஆனால் அந்த அதிகாரிக்கு தெரியாது, இவன் தான் நம்ம காலுக்கு வலை விரித்து கொண்டு இருக்கிறான்றது அவங்களுக்கு தெரியாது பாருங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, எந்த சமயத்தில் நாம் பிறரை முகஸ்துதி செய்யக்கூடாது. அதே போல் நாமும் முகஸ்துதியை விரும்பக்கூடாது பாருங்கள். தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தற்புகழ்ச்சியை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எந்த சமயத்திலும் உங்கள் மனதை செலுத்தி விடாதிருங்கள். உங்கள் செவிகள் அவைகளுக்கு சாய்ந்து போய்விடக்கூடாது பாருங்கள். எல்லா சமயத்திலும் தாழ்மையை தரித்து கொள்வோம். எல்லா சமயத்திலும் தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் விலகி வர வேண்டியது அவசியம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.